ஸோ நார்டு பட்ஸ் 4 எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 4 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுங்க. அந்த 4 ஹவர்ஸில் 40% ட்ரெயின் ஆச்சு. 22ஆம் தேதி அன்னைக்கு காலையில் ஒரு அப்டேட் வந்துச்சுங்க. ஆனால் அந்த 3D ஸ்பேஷியல் ஆடியோ எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தா, ஸோ கேம் மோட் எனேபிள் பண்ணியும் எனக்கு வந்து லேட்டன்சி இருக்குது. வால்யூம் எனக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்குமே. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். சில சமயங்களில் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஏதாவது ஒரு பிராண்டோட ப்ராடக்ட்ஸை பற்றி பேசும்போது ஆட்டோ டேக்கிங்கில் பை மிஸ்டேக் சம்மந்தமே இல்லாத ப்ராடக்ட் எதாவது ஆட் ஆகலாம். எப்படின்னா, இப்போது நான் நார்டு பட்ஸ் பற்றி பேச போகிறேன் அப்படின்னும் போது கீழே டேக்டு ப்ராடக்ட்ஸில் ஃப்ளிப்கார்ட்டில் நார்டு பட்ஸ் 4 ஆட் ஆகலாம். ஆனால் நார்டு பட்ஸ் 4 ஆட் ஆகிறதோட நின்னா பரவாயில்ல. ஏதாவது OnePlus ஃபோன்லாம் ஆட் ஆச்சுன்னா, ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. நார்டு பட்ஸை பொறுத்த வரைக்கும் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, மிந்த்ரா, அப்புறம் வேறு என்னென்ன மாதிரியான அவுட்லெட்ஸ் இருக்கோ அதெல்லாம், ஆஃப்லைன் அவுட்லெட்ஸு, OnePlus ஸ்டோரு, OnePlus ஃபிசிக்கல் ஸ்டோரு, ஆன்லைன் ஷாப்பிங்கு, ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஆடியோ ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். பட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் டு பார்ட்னர்ஸ், யார் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்களோ அங்கே தான் வந்து கிடைக்கும். அப்படி பார்த்தா OnePlus ஃபோன் வாங்குறது வந்து அமேசானில் தான் வாங்கணும். அப்படி இல்லைனா OnePlusோட அஃபிஷியல் ஸ்டோர்ஸ் ஏதாவது வாக்கின் பண்ணி வாங்கணும். இப்படி தான் இருக்கும். அண்ட் இப்போ வந்து ஆஃப்லைனில் ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இல்லை. சரி, ஸோ நார்டு பட்ஸ் 4 எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பில்டு குவாலிட்டி தரமாக இருக்குது. பேட்டரி லைஃப் ஐம் வெரி மச் ஹாப்பி. ஸோ நார்டு பட்ஸ் 4 எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 4 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுங்க. அந்த 40% ட்ரெயின் ஆக ப்ரைம் ரீசன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 2 மணி நேரம் கால், 2 மணி நேரம் தொடர்ந்து காலில் இருந்தேன். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட டோட்டல் ஓவரால் அந்த 4 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours 10 minutes கால். பரத் ப்ரோ கிட்ட மட்டுமே 2 மணி நேரம் கால். ஸோ அவ்வளோ நேரம் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது அந்த 4 ஹவர்ஸில் 2 மணி நேரம் கால்னால எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, பேட்டரி லைஃப் வந்து ஒரு 40% டிப்ளீட் ஆச்சு. இதில் ஹைலைட் என்னென்னா, கால்ஸ் பேசும்போது வால்யூம் வந்து அரௌண்ட் 80% அந்த மாதிரி இருந்தது. பட் பாட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு இல்லை ராஜா, 80%லாம் வச்சா கதை தான் முடிச்சு விட்ருவாங்க. ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த ப்ராடக்டை நான் அன்பாக்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எனக்கு கிடச்ச அனுபவத்துக்கும் அதுலேருந்து ஒரு 2 days கழிச்சு என்னாச்சுன்னா, 22ஆம் தேதி அன்னைக்கு காலையில் ஒரு அப்டேட் வந்துச்சுங்க. 22ஆம் தேதி அன்னைக்கு காலையில் வந்த அப்டேட்டுக்கு அப்புறமா டிவைஸ் கொஞ்சம் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணிச்சு. முக்கியமாக வால்யூம் லெவல்ஸ். இப்போ வந்து லவுட்னஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுக்கும்போது நார்டு பட்ஸ் 4 ப்ரோவை விட நார்டு பட்ஸ் 4 வந்து ஸ்லைட்லி, அது எப்படின்னா நார்டு பட்ஸ் 4 ப்ரோ 80% வால்யூம் தான், இதோட 100 அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு ஃபஸ்ட். ஆனால் அந்த அப்டேட் வந்ததுக்கப்புறமா வால்யூம் லெவல்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து எப்படி இருக்குன்னா, ஓகே பட்ஸ் 4 ப்ரோ மாதிரி தான் இதுலேயும் இருக்குது வால்யூம், அப்படி இருக்குது இப்போ. ஸோ அது வந்து பக்காங்க. ஸோ அது வந்து அந்த அப்டேட்டில் ஃபிக்ஸ் ஆச்சு, நல்ல விஷயம். ஸோ இப்போ வந்து வால்யூம் நீங்கள் 40-50% வச்சாலே நல்லா லவுடாக இருக்குது, அதுவே போதும். மேக்ஸிமம் என்வரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி 60%, அதுக்கு மேலே வால்யூம் புஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் பில்டு குவாலிட்டி, ஹிஞ்சு நல்லா ஸ்டடியாக இருக்குது. வெளிலலாம் எடுத்துகிட்டு போகும்போது எந்த பிரச்சனையும் எனக்கு வரல. ப்ளஸ் அந்த மேக்னெட்ஸோட கனெக்டும், அதாவது இங்கே உள்ள கனெக்ட் ஆகிருக்க விதமும் பட்ஸ் எதுவுமே வெளியிலலாம் விழலை ஆக்சிடென்டலாக. ப்ளஸ் எடுக்கிறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம நிறைய பட்ஸில் சொல்லியிருப்போம் இல்லையா, இடிக்கிறது. இப்போ ஹிஞ்சு இப்படி இருக்குன்னா இமேஜின் பண்ணி பாருங்களேன், அதாவது மேலே லிட் இப்படி இருந்ததுன்னா விரல உள்ளே விட்றதே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரியான டிசைன்லலாம் வந்து இந்த பட்ஜெட் பட்ஸில் வந்து தொலையும். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஃபிட்டு அற்புதமாக இருக்குது. அவுட்டோர் கால்ஸ்க்குமே சூப்பராக இருக்குது. அண்டு டிரான்ஸ்பரன்சி மோடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லைட்லி ரொபாட்டிக்காக தான் இருக்கும். பட் வே பெட்டருங்க. டே 1 விட அந்த அப்டேட்டுக்கு அப்புறமா வந்து ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரியான ஒரு ஃபீல். ஆனால் அது மனப்பிராந்தி தான். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இதில் ஒரு வேலை இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமோ, அதில் ஒரு வேலை இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமோன்னு தோணும். பட் எனக்கு தெரிஞ்சு வால்யூம் ஃபார் ஷோர் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஏன்னா அது நமக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிடும். ஸோ அது வந்து இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அடுத்து இப்போது இதில் வந்து என்னென்னா, அவங்களோட பாக்ஸில் ப்ளஸ் அவங்களோட சைட்லலாம் பார்த்தீங்கன்னா 3D ஸ்பேஷியல் ஆடியோ வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த 3D ஸ்பேஷியல் ஆடியோ எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு வந்து OnePlus டிவைஸில், ஓப்போ, ரியல்மி இந்த மாதிரியான டிவைஸில் அந்த 3D ஸ்பேஷியல் ஆடியோ காட்டுது. பட் இதே ஒரு ஷாமி ஃபோன் நான் யூஸ் பண்ணுறேன், இல்லாட்டி வேறு ஒரு சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா காட்ட மாட்டேங்குதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இது வந்து ஷாமி 17T. ஓகே, இவனை எடுத்து முன்னாடி வைக்கிறேன். எல்லாத்துலேயுமே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டு விட்றேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். வியர் பண்ணிக்கிட்டேன். வெங்கி ப்ரோடது. ஓகே, அதில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டேன். பக்கா. இதுலேயும் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போடுறேன். மைக்ரோஃபோன் ரெக்கார்டிங் போட்டேன். சரியா? ஸோ இப்போ இதுலேயும் நான் என்ன பண்ணுறேன், ஹே மெலோடி ட்ரான்ஸ்பரன்சி மோடில் தான் இப்போ இருக்குது. ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் நார்டு பட்ஸ், மோர் செட்டிங்ஸ், இயர்பட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போது 2 பக்கமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஈக்குவலாக இருக்குங்க எல்லாமே. ஓகே, இதையும் டார்க் மோட்லேருந்து தூக்கிடலாமா? ஓகே, பார்த்துக்கிட்டிங்களா? ஸோ இதுக்கான ஆப்ஷன் அப்படின்னும் போது எப்படி சொல்கிறேன்னா,
இந்த 2 டிவைஸ்லையுமே ஒன்று வந்து 17T, ஒன்று வந்து OnePlus 15. ஸோ 15ல் ஆப்ஷன்ஸ் பார்த்தா பாருங்களேன், OnePlus 3D ஆடியோ அதில் ஃபிக்ஸட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஹெட் ட்ராக்கிங்லாம் கிடையாது, அதெல்லாம் ஃப்ளாக்ஷிப்பில் உள்ளது. ஸோ அதை எதிர்பார்க்காதீங்க. பட் அட்லீஸ்ட் 3D ஆடியோ இருக்குன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க. இதில் அந்த ஆப்ஷனே இருக்காது. அடுத்து டேரெக்டாக வந்து சவுண்ட் மாஸ்டர் EQ, நான் கஸ்டமைஸ் பண்ண அந்த ஜெனரிக் அந்த அதுதான் வந்து 2 இதுலையும் காட்டுது. அடுத்து AI ட்ரான்ஸ்லேட் இதில் இருக்குது, அதெல்லாம் என்னன்னே தெரில. அப்புறம் கேம் மோடு, இதில் கேம் மோட் இருக்குது. ஓகே ஃபைன். ஸ்பாட்டிஃபை டேப், சவுண்ட் ஸ்பேஸ். ஓகே. கேமரா ரிலேட்டட் செட்டிங் அப்படின்றது என்னென்னா, பட்ஸை வந்து நீங்கள் கேமரா ட்ரிகராக யூஸ் பண்ணலாம். அதுவும் எதில் ஒர்க் ஆகுது? OnePlusல ஒர்க் ஆகுது. அண்ட் கீழே வந்தீங்கன்னா இயர்பட்ஸ் கண்ட்ரோலு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது தனி டேபாக இருக்கும். ஓகேயா? பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்கும். சாரிங்க, ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அது உள்ள போய் நம்ம பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஒரே இதுதான். ஐயோ, ஆப்பே க்ளோஸ் ஆகிடுச்சா? சாரி பா. ஓகே. ஸோ அடுத்து ஃபைன் மை இயர்பட்ஸு. அப்புறம் மோர் செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னா இங்கே பாருங்கள், ஆட்டோ ப்ளே பாஸ். இது சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வியர் டிடெக்ஷன் அல்டிமேட்டாக இருக்குது, பக்காவாக ஒர்க் ஆகுது. அது வந்து பெரிய அட்வான்டேஜ் தான். அடுத்து ஸ்விட்ச் ஆடியோ சேனல். இது எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? நீங்கள் இயர்பட்ஸை ரிமூவ் பண்ணிங்கன்னா, நீங்கள் காலில் இருக்கும்போதே இயர்பட்ஸை ரிமூவ் பண்ணிங்கன்னா உடனே உங்கள் டிவைஸோட ரிசீவருக்கு போய்டும், இல்லாட்டி ஸ்பீக்கருக்கு போய்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த ஆப்ஷனே நம்ம பார்க்க முடியாது. மற்றது எல்லாமே சேம்ங்க, மீதெல்லாம் சேம். அண்ட் ஆப் வேணும்னா மோர் கண்ட்ரோலுக்கு ஆப் டவுன்லோட் பண்ணுங்கன்றது OnePlusல சொல்லுது. பட் அது வந்து இன்டகிரேட்டடாக இருக்கிறனால அதுக்கு தேவையே கிடையாது. எல்லாமே வந்து OS லெவலில் இன்டகிரேட்டட். ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ இந்த மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, அந்த கேம் மோட் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம் இல்லையா, அதில் அந்த லேட்டன்சி டிஃப்ரென்ஸு, ஆடியோ குவாலிட்டி டிஃப்ரென்ஸு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு OnePlus டிவைஸில் இங்கே பார்த்தீங்களா பை டிஃபால்ட்டே செமையாக இருக்குது. லோ கேம் லேட்டன்சி அப்படிங்கிறது வந்து பீக்கில் இருக்குது. இப்போ நாங்கள் கேம் மோட் எனேபிள் பண்ணனா அது எல்லாமே இங்கே எனேபிள் ஆகும். ஆனால் அந்த வித்தியாசம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது இப்போ லைவாக வந்து பிட்வீன் டிவைஸே ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சப்வே சர்ஃபஸ் இப்போ கேம் மோட் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ கேம் மோட் எனேபிள் பண்ணியும் எனக்கு வந்து லேட்டன்சி இருக்குது. எதில்? ஷாமி ஃபோனில். ஸோ மறுபடியும் அந்த ஆப்புக்குள்ளே வரேன். இப்போ இதில் பாருங்களேன், ஆல்ரெடி வந்து கேம் மோடு எனேபிள்டாக பை டிஃபால்ட், ஏன்னா அவங்களோட ஓன் டிவைஸு. ஸோ இதில் வந்து ரொம்பவே ஈஸி. ஒரு ட்ரிகரோ டாகுலோ இருக்கிற மாதிரி தெரில, டகால்னு ஆல்ரெடி எங்கள் ஆள் வந்து ரெடியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அதே சப்வே சர்ஃபஸ் டிஃப்ரென்ஸ்க்காக சொல்கிறேன். ஓகேங்க. இப்போ இங்கே ஓகேயா? ஓகே. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ராப்டர் அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயம் செம இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. அதை செம இம்ப்ரூவ்மெண்ட்னா என்ன சொல்கிறேன், ஷாமியில் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு வரும்போது என்னால் டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ண முடியுது லேட்டன்சியில். ஸோ அதே மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுது, நீங்கள் வந்து ஒரு OnePlus டிவைஸோ ரியல்மியோ இல்லாட்டி ஓப்போ வச்சுருக்கீங்கன்னா அப்போ OnePlusோட ஆடியோ ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் வேறு ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா ஆடியோக்கு நல்லா தான் இருக்குது, டக்குன்னு ஆடியோ குவாலிட்டிலாம் மாறல. பட் உங்களுக்கு இந்த மாதிரி கேமிங் லேட்டன்சி ரிலேட்டடான ஃபேக்டர்ஸ் அண்ட் ஒரு சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் வந்து மிஸ் ஆகும். அடுத்து டியூவல் டிவைஸ். ஸோ 2 டிவைஸுமே ஆக்சுவலாக பேர்டாக இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ 2 டிவைஸும் கனெக்டடாக இருக்கா? 2 டிவைஸும் கனெக்டடாக இருக்கா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் சப்வே சர்ஃபஸ் விளாண்டுட்டுருக்கேன். ஓகே, சப்வே சர்ஃபஸ் விளாண்டுட்டுருக்கு. அதே நேரத்தில் நான் அப்படியே நம்ம ஷாமி ஃபோனில் 1-to-1 ஏர்டெலுக்கு கால் பண்ண போகிறேன். ஸோ அது ப்ரிஃபரன்ஸ் எப்படி வைக்குதுன்னு பார்க்குறதுக்கு தான். இங்கே கேம் போயிட்டுருக்கு. பக்கா அங்கே போயிடுச்சு. இப்போ என்ன ஆகுது, நான் அப்படியே அங்கே கட் பண்ணுறேன். இவ்வளோ சீம்லெஸ்ஸாவா? கிரேஸியாக இருந்ததுங்க, செம கிரேசி டிஃப்ரென்ஸ். சரி, அடுத்து நான் என்ன பார்க்கணும்னு நினச்சேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், மறுபடியும் நான் செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன். இங்கே போயிட்டு ஆப்ஷன்ஸ் போகிறேன், இயர்பட் ஃபங்க்ஷன்ஸ் போகிறேன், 3D ஆடியோ டிசேபிள் பண்ணுறேன். 50% வால்யூம் வச்சுப்போம். ஓகே, நான் இதே பாட்டை அப்படி இங்கே நான் கேட்குறேங்க,
இதில் மெயினாக நான் என்ன கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன்னா, அந்த 3D ஆடியோங்கிறத எனேபிள் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அது வந்து இதில் எஃபெக்டிவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான். அதாவது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்கிறேன். வால்யூம் லெவல்ஸ் வந்து ஷாமியில் ஹையாக இருக்குது. அதே லெவல் ஆஃப் வால்யூம் கிட்ட கொண்டு போகும்போது இதில் கொஞ்சம் லவுட்னஸ் அதிகமாக ஃபீல் ஆகுது. அண்ட் அந்த EQ ஆல்ரெடி நான் வந்து பேஸ் பூஸ்டடாக வச்சுருந்தனால பேஸ் ரொம்பவே டீப்பாக இருந்தது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி நான் கேட்டிருக்கேன் இல்லையா, இந்த இந்த பாயிண்ட்லேருந்து நான் கேட்குறேன்னு வைங்களேன். இதுலேயும் நான் என்ன பண்ணுறேன்னா ஓட விட்றேன். ஓகே, இப்போது ஆஃப் பண்ணுறேன். இது ஆனில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3D சரவுண்ட் மாதிரி மாறுது. ஓகேயா, உங்களுக்கு வந்து டால்பி அட்மாஸ் அப்படின்றாங்க இல்லையா, மேலே கீழே சைடில் பேக்கில். ஸோ அந்த ஒரு எஃபெக்ட் தெரியுது. பட் இது வந்து நான் வந்து இந்த ஃபிக்ஸட்னு வச்சாலே அப்படி ஃபீல் ஆகுது. ஓகே, ஆஃப் பண்ணிட்டா எனக்கு ஸ்டீரியோ எஃபெக்ட் நல்லா இருக்குன்னு வைங்க. இப்போ ட்விஸ்ட் என்னென்னா, அப்படியே நான் இங்கே வரேன், அதே பாயிண்டில் இங்கே கேட்குறேன். ஸோ மொத்தம் அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ண போகிறீங்க. என்னது, இந்த 3D எஃபெக்ட். ஸோ ஒரு சிலருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஒரு சில ஆடியோ ட்ராக்ஸ்லாம் ப்ளே பண்ணும்போது வால்யூம் எனக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்குமே, இல்லாட்டி அந்த ஆடியோ ட்ராக் வந்து பை டிஃபால்ட்டே எனக்கு வந்து ரொம்ப ஒய்டாக ஃபீல் ஆகலை ப்ரோ அப்படின்னு தோணும். அப்போ இந்த ஃபிக்ஸட்குள்ளே போடும்போது என்ன ஆகிடுதுன்னா, உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒய்டன் ஆகும், ஓப்பன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இது வந்து மற்ற டிவைசஸில் இருக்காது, OnePlus டிவைஸில் இருக்கும். ஸோ இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து இதில்னா OnePlus Nord Buds 4க்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. அடுத்த ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னையா ட்விஸ்ட்டாக சொல்கிறேன், அப்படி தானே இருக்குது, என்ன பண்ணுறது, நான் என்ன வேணும்னே சொல்கிறேன். ஓகே, ஸோ அடுத்த ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு, Nord Buds 4 Pro அப்படின்ற கடைங்களா அப்படியே இருக்கட்டும். ஆமாம், இவன் ஆன்லேயே இருக்கட்டும், வேறு ஒரு வேலையை பார்த்துக்கிடுவோம். ஓகேயா, இது கனெக்ட் ஆகிடுச்சா, இதில் LHDC காட்டுதா, அது பை டிஃபால்ட் அந்த ப்ராடக்ட்டில் இருக்குது, அதனால் காட்டுது. நான் இப்போ அப்படி பேக் வரேன், திரும்ப உள்ளே வரேன், லேட்டர் இங்கே பாருங்கள். ஓகே, ஸோ அப்போ OnePlus 3D ஆடியோ எனக்கு வந்து எல்லா டிவைஸ்லேயும் ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் ப்ரோ போய் ஆகணும். LHDC கூட உங்களுக்கு எல்லா டிவைஸ்லேயுமே அப்படியே டக்குன்னு தெரியும்னு சொல்ல முடியாது. பட் இந்த எஃபெக்ட் 3D ஆடியோ எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த வித்தியாசத்தை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த டிஃப்ரென்ஸ்க்காகவே நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும்னு வைங்களேன். ஐ மீன் இந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை ப்ரோ, நான் வச்சுருக்கிறதே OnePlus தான் அப்படின்னா, OnePlus ஃபோன் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பட்ஸ் ப்ரோ வாங்கணும்னு அவசியம் கிடையாது. LHDC கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில தாட், அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸை உடனே வந்து காட்டிடாதுங்க. அதெல்லாம் ரொம்ப கவனமாக உட்காந்து பொறுமையாக லிசன் பண்ணால் தான் அந்த வித்தியாசத்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. நம்ம ப்ளே பண்ணுற ஆடியோ ஃபைல்லேருந்து எந்த பிளேயரில் ப்ளே பண்ணுறோம், ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதனால் அதெல்லாம் ஒரு பக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் இது 4000 அது 3000 அப்படின்னா 3000 ரூபா ப்ராடக்ட் இஸ் மோர் தென் நஃப். பட் எனக்கு வந்து அந்த 3D ஆடியோலாம் வேணும் அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்க, நான் OnePlus டிவைஸும் வச்சில்லை அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து ப்ரோ தான் போய் ஆகணும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கல்ல, உங்களுக்கு வந்து நார்மல் மாடல், அதாவது பட்ஸ் 4, அதுக்கு வந்து என்ன ஆகிடுதுன்னா, உங்களுக்கு வந்து மற்ற டிவைஸில் இந்த மாதிரியான அந்த 3D ஆடியோ ஆப்ஷன்ஸ்லாம் இப்போதைக்கு இல்லை. மேபி ஃபியூச்சர் அப்டேட்டில் பரவாயில்ல எல்லா டிவைஸ்க்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இதுக்கும் கொடுத்தாங்கன்னா வில் பி வெரி ஹாப்பி. கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். அப்படி வந்ததுன்னா நான் சொல்கிறேன், சரியா? ஸோ அப்போ ஆக மொத்தம் இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டாக. கால்ஸ் அற்புதங்க. கால்ஸில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவுட்டோர் கால்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிச்சு. ஓகே, இது வந்து Nord Buds 4 நல்ல கிளியரா இருக்கே. அதான் வெளில சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன். அப்படியா? சுத்தமா கேட்கல. ஆமா,
பயங்கர கிளியரா இருக்கு. செம்ம அல்காரிதம் செம்ம மாசம் இருக்கு போல. நான் இப்ப பெல் அடிக்கிறேன், அது ஒண்ணு கேக்குதான்னு தரேன். பெல் அடிச்சிட்டு இருக்கேன். ரொம்ப மைன்யூட்டா கேக்குது. கேட்கவே இல்லைன்னு சொன்னாலும் ஓகே ஓகே. அதாவது நான் இப்ப அவுட்டோர்ல இருக்கேன், அதான் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன். ஆனா நல்லா இருக்கு, அதான் ஹைலைட். அதே மாதிரி ஆடியோ குவாலிட்டி நான் திரும்பியும் ஞாபகப்படுத்துகிறேன். டீப் பேஸ், ஸோ ஸ்லைட்லி கிளாரிட்டி பூஸ்ட் எதுலனா பட்ஸ் 4 ப்ரோவில். ஸோ பட்ஸ் 4 ப்ரோக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாரிட்டி பூஸ்ட் ஸ்லைட்லி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பேஸ் வந்து ரொம்ப டீப்பாக தான் வேணும், அதுதான் ப்ரோ என் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல அகைன் தலைவன் தான் ஜெயிப்பான். ஓகேயா? ஸோ ஆக மொத்தம் சீரியஸாகவே ஒரு அற்புதமான ப்ராடக்ட்டுங்க. இப்போதைக்கு வந்து பேட்டரி லைஃப்லாம் சாலிடாக தான் இருக்குது. மேபி நெக்ஸ்ட்டு 6 months ஸ்ட்ரைட்டாக ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் இப்போ அவங்க கிளைம் பண்ணுற மாதிரியான பேட்டரி லைஃப்லேருந்து கிராஜுவலாக அது வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி எப்பயுமே அதிகம். அப்படி தான் ஏஜ் ஆகும். ஃபஸ்ட் ஒரு பட்ஸ் வந்து 8 மணி நேரம் வேலை செஞ்சுது அப்படின்னு பார்த்தா அடுத்த ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அது 6 மணி நேரமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1 yearக்கு அப்புறம் கண்டிப்பாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரைட்டாக தான் இருக்குது. வால்யூம் லெவல்ஸை நம்ம கம்மி பண்ணி வேணால் பேட்டரி லைஃப் ப்ரொலாங் பண்ணலாமே தவிர பட் பேட்டரி ஹெல்த் டிப்ளீட் ஆக தான் செய்யும். ஸோ அதெல்லாமே மைண்டில் இருக்கட்டும். அண்ட் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் வந்து நான் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ட்ரிக்கி, ஹைலி ட்ரிக்கி. சரி, அப்புறம் இந்த பில்டு குவாலிட்டிலாம் அற்புதமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான். இது கொஞ்சம் ஒரு மாதிரி பாலிஷ்டாக ஒரு வித்தியாசமான ஃபீலு. மேபி இதுலேயும் பிளாக் வாங்கினா அப்படி இருக்குமோ நம்ம. ஆனால் ஸ்க்ராச்சஸ் ஆகுமா அப்படின்னா இப்போ நான் கீ ஒரு பாக்கெட்டில் போட்டிருக்கேன், அதே பாக்கெட்டில் எதையும் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு மாதிரியான ஸ்க்ராச்சஸ் ஆகும். டீப்பர் க்ரூஸ் அந்த மாதிரிலாம் விழாது, பட் மேலோட்டமாக ஸ்க்ராச்சஸ் ஆகும். அது நீங்கள் பிரைட்டான லைட் இப்போ இருக்குல்ல, இந்த மாதிரியான லைட்டில் இப்படி வந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அதை இப்படி கைட்டை தேய்ச்சாலாம் போகாது. வேணால் மொத்தமாக நீங்கள் அதே மாதிரியான ஒரு ஸ்க்ராட்சை எனேபிள் பண்ணி மொத்தமாக மறைச்சிடலாம். அதாவது என்ன ஆகுதுன்னா மேலே ஒரு ஃபைன் மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு சாவிலையோ இல்லாட்டி காயின்லேயோ பட்டு தேஞ்சுதுன்னா பாலிஷ் ஆகிடுது. ஸோ அதுதான். ஸோ அந்த மாதிரியான ஸ்க்ராச்சஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஹெல்மெட்குள்ளே வியர் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் ப்ராப்ளம் இல்லை, பட் ஃபால்ஸ் டச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இது வந்து பிஞ்ச் கிடையாது, டச்சு. ஆனால் நான் மொத்தமாக ஃபேஸ்க்கு வந்து மாஸ்க் போட்டிருந்தேங்க சைக்கிளிங் அப்போ. ஸோ அந்த மாஸ்க்குனாலேயோ இல்லாட்டி அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எந்த விதமான ஃபால்ஸ் டச்சோ இல்லாட்டி தேவையில்லாத ட்ரிகரிங்கோ நடக்கல. ரைட்டா? ஓகே. ஸோ ஆக மொத்தம் இவங்க கிளைம் பண்ண மாதிரி ஏஎன்சி குட், பட் இண்டஸ்ட்ரி லீடிங் இல்லை. அண்ட் 3000 ரூபாய்க்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லலாம். 3000 டிடபிள்யூஎஸ் அரௌண்ட் 2 to 4K இப்படி தான் இருக்குது. 2 to 5Kவே இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட்ஸ் 4ல் ஏஎன்சி ஸ்ட்ராங்காக இருக்கும். OnePlus பட்ஸ் 4ல் ஏஎன்சி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா திரும்ப ஒரு ரீகேப் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா பில்டு குவாலிட்டி இஸ் ஓகே, பட்ஸு ஃபிட்டு, வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே ஓகே. பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அல்ட்டியாக இருக்குது. இயர் டிப்ஸ் நல்லா சீல் ஆகிடுது, அவ்வளோ ஈஸியாக லூசன் ஆகாது. அப்படி உங்களுக்கு லூசன் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான சைஸ் ஆஃப் டிப்ஸ் வந்து பெட்டராக இருக்குமோ அந்த சைஸ் ஆஃப் டிப்புக்கு நீங்கள் மூவ் ஆன் ஆகிறது பெட்டர். அதாவது பெரிய சைஸ் போகிறதா இருந்தாலும் சரி, ஏன்னா டிஃபால்ட்டாக மீடியம் சைஸில் வரும் இல்லையா. ஸ்மால் சைஸ் எனக்கு ஃபேவரபுளாக இருக்கும்னு நினச்சா நீங்கள் அதுக்கும் போகலாம். அண்டு வால்யூம் ரைஸ் பண்ணுறதுக்கு ஸ்வைப் பண்ண முடியாது இதில், அது பட்ஸ் 4 ப்ரோவில் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் டேப் அண்ட் ஹோல்டு, அதாவது எப்படின்னா டச் அண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். டச் அண்ட் ஹோல்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பீப்ளே கை எடுத்துட்டிங்கன்னா ஏஎன்சி இதுக்கு இடையில ட்ராவல் ஆகும். கேமிங் பொறுத்த வரைக்கும் மற்ற ஃபோன்ஸில் கொஞ்சம் லேட்டன்சி ஃபீல் ஆகுது. OnePlus டிவைஸில் யூஸ் பண்ணும்போது லேட்டன்சி ரெடியூஸ் ஆகுது அண்ட் அகைன் லேட்டன்சி ஃபீல் ஆகுது. ஆனால் மற்ற ஃபோன்ஸை விட இம்ப்ரூவ் ஆனதை நான் பார்க்க முடியுது. ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் மற்ற ஃபோன்ஸை நான் இங்கே யூஸ் பண்ணது Xiaomi அப்படிங்கிறனால அதில் வால்யூம் லெவல்ஸ் இன்னுமே அதிகமாக இருக்குது. OnePlus டிவைஸில் வால்யூம் லெவல்ஸ் வந்து அவ்வளோ ஓவராக அக்ரெசிவாக புஷ் ஆகலை, ஆனால் நல்லாயிருக்கு. தட்ஸ் குட். மற்றபடி பேட்ரி லைஃப், டிரான்ஸ்பரன்சி எல்லாமே ஓகேங்க. இந்த பட்ஜெட்டில் இட்ஸ் ஆக்சுவலி குட். வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இது வரைக்கும் வேறு எந்த விதமான இஷ்யூஸோ எதுவுமே நான் ஃபேஸ் பண்ணலைங்க. இதெல்லாம் தான் நான் அப்சர்வ் பண்ணது, அதெல்லாம் உங்ககிட்ட அப்படியே நான் சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் கொஞ்சம் பேசுகிற மாதிரியாக இருந்திருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. சில டேட்டாவெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கிளாரிஃபைடாகவும் கொஞ்சம் டீப்பாகவும் கொடுத்தா பெட்டராக போய் சேருமோன்னு தோணுது. அதுவும் மெயினாக இந்த மாதிரி ப்ராடக்ட் மேலே நான் இன்ட்ரெஸ்ட் காட்ட காரணம் என்னென்னா நம்ம மக்கள் நிறைய பேர் வந்து 3000 ரூபாய் 2500 ரூபாய் இந்த மாதிரியான பட்ஜெட் ரேஞ்சில் தான் அவங்களால கம்ஃபர்டபுளாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த இடத்துல அவங்க எதை வாங்கினா பெட்டராக இருக்குன்ற கிளாரிட்டி அவங்களுக்கு கொடுக்கணுமேனு சொல்லி தான் கொஞ்சம் டீப்பாக இதை பற்றி பேசுகிறேன். ரைட்டா? ஓகே. ஸோ டியூவல் டிவைஸ் மாதிரியான விஷயங்களும் எந்த பிரச்சனையும் இல்லை, அதையும் நம்ம லைவாக பார்த்தோம். ரைட்டுங்க. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வோம். சிவபரணி பார்க்கலாம். பாய்.